in C அந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ரேட்டர்ன்றது ஒரு சிம்பிள். ஓகே, ஏதோ ஒரு சிம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த சிம்பிள், ஓகே, இந்த சிம்பிள் வில் பி ஆப்ரேட் ஆன் ஆப்பரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஆப்பரன்ஸ். ஸோ இந்த ஆப்பரன்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம். ஓகே, திஸ் கேன் பி ஒரு வேரியபிளாகவும் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்க முடியும். ஓகே, அண்ட் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்க முடியும். ஸோ இது இந்த ஆப்பரண்ட்ஸை வச்சு தான் இந்த ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். அதாவது இந்த வேரியபிளை ஆப்ரேட் பண்ணது. இதில் 2 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர். ஓகே, பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் யுனரி ஆப்ரேட்டர், அப்படி 2 ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த பைனரி ஆப்ரேட்டர்னா பைனா அது 2, யுனரினா 1. அப்போது இந்த பைனரி ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகணும்னா நமக்கு எத்தனை ஆப்ரண்ட் வேணும்? 2 ஆப்ரண்ட்ஸ் நமக்கு வேணும் கம்பல்சரியாக. ஓகே, அப்போ தான் இதால் ஆப்ரேட் பண்ண முடியும். யுனரி ஆப்ரேட்டருக்கு ஒரு ஆப்ரண்ட் இருந்தாலே நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த சீரீஸில் ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் மொத்தம் எத்தனை சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க? ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ஆஸ்ட்ரிச் அண்ட் ஸ்லாஷ் டிவைட் அண்ட் மாடுலோ. ஓகே, இதுக்கு என்ன சொல்லணும்னா மாடுலோன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே, ப்ளஸ் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, இப்போ நமக்கு ஒரு 2 வேரியபிள் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வேரியபிள் அண்ட் பி வேரியபிள், 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது. இப்போ இதோட நம்ம ஆன்சர் நமக்கு ப்ளஸ் பண்ணணும்னா நமக்கு ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் மைனஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஆஸ்ட்ரிச் ஓகே, மல்டிப்ளைக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்காக ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் எ மாடுலோ. இது பர்சன்டேஜ் கிடையாது, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மாடுலோ. ஓகே, மாடுலோ ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ திஸ் மாடுலோ ஆப்ரேட்டர் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சப்ராக்ட் பண்ணுது அண்ட் திஸ் ஒன் வில் பி மல்டிப்ளை பண்ணுது, இது டிவிஷன் கொடுக்குது. தென் இந்த 2 ஆப்ரேட்டரை பற்றி நம்ம கிளியராக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஓகே, மற்ற ஆப்ரேட்டர்னா ஸ்டேட் ஆப்ரேட்டர் தான். உங்களுக்கு ப்ளஸ்னால் ப்ளஸ் தான், மைனஸ் தான், மல்டிப்ளை பண்ணது தான். பட் இந்த 2 ஆப்ரேட்டர் நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராம்லேயே போயிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் லிசன் யூ. இப்போ நான் ஏற்கனவே 2 வேரியபிள் உங்களுக்காக நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏ அசைன் 10 அண்ட் பி அசைன் 3. ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ண போகிறேன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். அப்போது இந்த சி நமக்கு டிக்ளேர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு எரர் காமிக்குது. ஓகே, யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபையர். நீங்கள் இது வேணால் நீங்கள் கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இல்லை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு எரர் வரும். திஸ் இஸ் எரர். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு எரர் வந்தால் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. பட் வார்னிங் வந்தால் நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், ரன் பண்ண முடியும். பட் மோஸ்ட்லி வார்னிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர்டு வேரியபிள், அதுவே கிளியராக சொல்லிட்டாங்க இல்லைங்களா. இஸ் கால்ட் அஸ் எ யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர்டு வேரியபிள். நீங்கள் டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, இன்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். அப்போ இந்த சியில் என்ன ஸ்டோர் ஆகும்? ஓகே, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்சன்டேஜ் டி காமா சி. ஓகே, பிரிண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், 13 தான் நமக்கு வரும். ஓகே, இதில் மைனஸ். ஸோ மைனஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, ஸோ மைனஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். அண்ட் இதோட மைனஸ் வேல்யூ 10லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா ஓகே, யூ கெட் த ஆன்சர் 7. அதே போல் தான் மல்டிப்ளை. அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போதும் யூல் கிவிங் த 10 into 3, the same value will come. ஓகே, இப்போ பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டிவிஷன் வேல்யூவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே, நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதில் 2 டைப்ஸ் நம்ம நம்பர் 3 டைப் நம்ம நோட் பண்ணலாம். ஒன்று இன்டிஜர், இன்னொன்று ஃப்ளோட், இன்னொன்று டபுள். ஓகே, அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு பிரிண்ட் எஃப்ல கொடுக்குறேன். ஒரு பிரிண்ட் எஃப்ல டைரெக்டாகவும் நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
ஓகே, a divided by b இதுதான் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ 10 divided by 3 என்ன ஆன்சர் வரும்? நார்மலாக எல்லாமே என்ன பண்ணுவீங்க, ஒரு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 3.3 சம்திங் அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரூல் இருக்குது, டிவிஷனுக்கான ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்போது நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா, we have a டிவிஷன் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ இந்த டிவைட் பண்ண போகிறதுல ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஏவும் பியும், இது ரெண்டுமே போத் வில் பி இன்டிஜர். போத் ரெண்டுமே இன்டிஜராக இருந்ததுன்னா போத் வில் பி இன்ட், உங்கள் ரிசல்ட் என்னவா கிடைக்கும், இன்டிஜர் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது எனி ஒன், இதில் எனி ஒன், ஓகே, எனி ஒன் வில் பி த ஃப்ளோட் ஆர் டபுள். ஃப்ளோட்டோ இல்லைனா டபுளோ இருந்ததுன்னா ஓகே இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு ஃப்ளோட்டாவோ இல்லைனா ஆர் டபுளாக தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம அங்கே ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லைங்களா, 10 divided by 3 இது ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸ் தான், இன்டிஜரான ஹோல் நம்பர்ஸ் தான், ரெண்டுமே இன்டிஜர் தான். அப்போது உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு, ஓகே 10 divided by 3. அப்போ இது பார்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 3.3.3.3ன்னு வரும். அப்போ நமக்கு இதில் இன்டிஜர் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் தான் இன்டிஜர் பார்ட். ஸோ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 3ன்னு சொல்லி தான் உங்களுக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் 3 மட்டும்தான் வருது. ஓகே, இப்போ இதை நீங்கள் எப்படி எனக்கு நான் பாயிண்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் இதை என்ன பண்ணிடுறேன், ஃப்ளோட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, நான் ஃப்ளோட்டாக கொடுத்துட்டு சி என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல் டு ஓகே a divided by b அப்படி கொடுத்துட்டு தென் இங்கே எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன், நான் சியை பிரிண்ட் பண்ண போகிறேன். இல்லை ஓகே ஜஸ்ட் ஓகே இப்படி கொடுக்குறேன், நான் சியை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் இங்கே உங்களுக்கு வார்னிங் காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சி வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஃப்ளோட் டைப், பட் நம்ம இங்கே ஃபார்மேட் கொடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இன்டிஜர் டைப் கொடுத்துக்கிறதுனால அப்படி காமிக்குது. ஓகே, சி வந்து ஃப்ளோட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருமா? இப்போவும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது இன்டிஜர் பார்ட் தான், அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3.0 தான் நமக்கு ஆன்சராக வரும். 3.3ன்னு சொல்லிட்டு நமக்கு வர வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று என்னவா மாற்றிடலாம், ஃப்ளோட்டாக நம்ம மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன ரூல் இருக்கு இல்லைங்களா, ஏதாச்சும் ஒன்று எனி ஒன் ஆப்ரண்ட் வில் பி அ ஃப்ளோட் ஆர் டபுள், நமக்கு ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்துருச்சிங்களா. ஓகே, ஸோ திஸ் கேன் பி த டிவிஷன், இதுதான் டிவிஷனோட விஷயமே. ஓகே, இப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன் கான்ஸ்டன்ட் பண்ண முடியாதா, 10 divided by 5 இது கொடுக்கலாம். ஓகே, இதுதான் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க அந்த 5. ஓகே, ஸோ 2.0 ஒரு நம்பர். ஓகே, and 3 and equal to ஓகே, ஸோ 3.0 will be there. and இதை நம்ம ஃப்ளோட்டில் மாற்றோம்னா என்ன பண்ணணும், 3.0ன்னு கொடுக்கணும் ஃப்ளோட்டுக்கு. அப்போ தான் உங்களுக்கு 3.3ன்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம். இது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா மாடுலோ. ஸோ மாடுலோ இஸ் ஒரு ரொம்ப ட்ரிக்கியான அது ஒரு ஆப்ரேட்டர். இப்போ இந்த ஆப்ரேட்டர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாடுலோ இருக்கு இல்லைங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ மாடுலோ ஆப்ரேட்டர். இப்போ இந்த மாடுலோ இருக்கு இல்லையா, இந்த மாடுலோ என்ன கொடுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டீங்க, b ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டீங்க. அப்போ c ஈக்குவல் டு a மாடுலோ b அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு, ஏவோட வேல்யூ 10 and this is things and this is 3. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா, இதோட ரிமைண்டர் இந்த 10 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஓகே quotient will be a 3 and 9 will be there and what is that value, you have the remainder will be 1. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா 1 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இது ஆன்சர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ சி ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்ம எல்லாத்தையுமே delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டேரெக்டாக நான் இங்கே கொடுத்துடலாம். அண்ட் இன்டிஜர் பி அசைன் 3. ஓகே, அண்ட் இன்டிஜர் சி அண்ட் சி அசைன் ஏ, வாட் இஸ் த வேல்யூ, மாடுலோ பி. ஓகே, கொடுத்தாச்சு. இங்கே டெசிமல் பார்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன வேல்யூ வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ தான் வரணும் இல்லைங்களா. என்ன வேல்யூ வரணும், ரன் பண்ணிட்டு பாருங்கள். ஜஸ்ட் 1 எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
இப்போது எனக்கு இன்னொரு டவுட் வருது. ஓகே, இப்போ என்ன டவுட் இதில் பாருங்கள், இந்த மாடலோவில் ஓகே ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டீங்க, ப்ராப்ளம் இல்லை. அண்ட் பி ஈக்குவல் டு 3 கொடுத்தீங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் சி ஈக்குவல் டு பி மாடலோ ஏ இப்படின்னு கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? ஸோ தட் மீன் இந்த பக்கம் ஸ்மாலர் நம்பர் 3, பிகர் நம்பர் வில் பி த 10 இப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இதோட ஆன்சர் கண்டிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மாலர் டிவைட் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 3 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நான் பியோட வேல்யூவை இங்கேயும் ஏவோட வேல்யூவை இங்கே நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ? ஓகே, 3 இஸ் த ஆன்சர். ஓகே, இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஓகே, இது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் லிசன் த ட்ரிக்ஸ். இப்போது ஒரு இதுலேயே உங்களுக்கு ஏவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கோங்க. float, okay, a equal to 10.5 now, okay, திரும்ப float b assign, okay, 3.0, okay, இப்படி கொடுத்துட்டா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, float, okay, float c. இப்போ c assign a modulo b இப்படி கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1.5 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பட் ஆன்சர் நம்ம பார்க்கலாங்களா, என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஃப்ளோட்டாக மாற்றிட்டேன். ஃப்ளோட்டாக மாற்றினதுக்கப்புறமா இட் கிவிங் த வார்னிங், உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது இல்லையா? ஓகே, என்ன வார்னிங் கொடுக்குது பாருங்கள், இங்கே எரரே கொடுக்குது. ஓகே, ஸோ இன்வேலிட் ஆப்பரன்ஸ் டு த பைனரி எக்ஸ்பிரஷன். ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இங்கே பாருங்கள் கிளியர். ஓகே, நான் 10.5 நீங்கள் கொடுக்கப்போ 10.5 கொடுத்துக்கலாம், இங்கே 3.0 கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போது நமக்கு அது எரர் போக மாட்டுது. அப்போ இது என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, உங்களால் ஃப்ளோட் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, ஃப்ளோட் வேல்யூக்கு மாடுலோ ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் as a மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ரேட்டர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கள்? ஓகே, ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோ இல்லைனா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோ இல்லைனா உங்களுக்கு சில சம் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷனாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன? ஓகே, இது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதில் ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நம்ம தனி வீடியோ டியூட்டோரியலாக அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தனாலும் நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லைனா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மெயில் ஐடியிலையோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.